அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இன்று நாம் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். இம்ரான் என்று ஒருவர் இருந்தார். அவரது மனைவி கருவுற்று இருந்தார். அவர் தனக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். தனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை பாலஸ்தீன் பள்ளியில் பணிபுரிய அல்லாஹ்விடம் நேர்ச்சையும் செய்து கொண்டார். ஆனால் அவருக்கு பெண் குழந்தையே கிடைத்தது. அந்த குழந்தைக்கு மரியம் என பெயர் சூட்டினார். அந்த குழந்தையையும் அதற்கு கிடைக்கும் குழந்தையையும் அல்லாஹ் சைத்தானிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். மரியமும் வளர்ந்தாள். பக்குவமும் ஒழுக்கமும் நிறைந்த பெண்ணாக திகழ்ந்தாள். ஒரு நாள் அவள் குளிப்பதற்கு தயாராகி தனித்து இருந்தபோது மனித தோற்றத்தில் வானவர் தலைவர் ஜிப்ரயில் அலைஹிவஸல்லம் வந்தார். தான் தனித்திருக்கும் போது ஒரு ஆண் வருவதைக் கண்டு பயந்த மரியம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். அப்போதுதான் வந்தவர் தான் வானவர் என்றும் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கப் போகிறது என்றும் கூறினார். இதனை கேட்டு மரியம் அலைஹிவஸல்லம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார். எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை, நான் கெட்டவளும் இல்லை, இப்படி இருக்க எனக்கு குழந்தை கிடைக்குமா என்று கேட்டார்கள். இது உனது இறைவனின் ஏற்பாடு, அவன் அனைத்திற்கும் ஆற்றல் உடையவன். உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தை இறுதி நாளுக்கான அத்தாட்சியாக இருக்கும் என்று கூறி மரியமின் கற்பில் ரூஹை ஊதினார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கர்ப்பமானார்கள். ஒரு நாள் கர்ப்ப வேதனை அதிகரித்தது. குழந்தை கிடைத்தால் குழந்தையின் தந்தை யார் என மக்கள் கேட்டு கேவலப்படுத்துவார்களே என்று அவர் கவலைப்பட்டார். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. ஒரு ஈர்ச்ச மரம் இருந்தது. அதை உசுப்பினால் அதில் இருந்து ஈத்தம்பழங்கள் விழும். அதை உண்டு வாழவும் ஒரு நீரோடை இருந்தது. அதில் நீர் அருந்துமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். யாரும் பேசினால் அவர்களுடன் பேச வேண்டாம் என்றும் தான் உண்ணாவிரதம் இருப்பதாகவும் கூறுமாறு சொன்னான். கர்ப்பவதிகள் ஈத்தப்பழம் உண்பதும் குழந்தையை நீருக்குள் பெற்றெடுப்பதும் பிரசவ வேதனையை இலகுபடுத்தும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவர்தான் தந்தையின்றி பிறந்த அற்புத குழந்தை ஈசா ஆவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனது குழந்தையுடன் வந்தபோது மக்கள் அவரை குறை கூறினார்கள். மரியமே, உன் தாயும் நல்லவள், உன் தந்தையும் நல்லவர், இப்படி இருக்க நீ ஒழுக்கம் தவறியது எப்படி என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டனர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குழந்தையிடமே கேளுங்கள் என சைகை காட்டினார்கள். இது கேட்டு ஆத்திரம் கொண்ட மக்கள் மடியில் இருக்கும் குழந்தையிடம் எப்படி கேட்பது என்று கேட்டார்கள். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச துவங்கினார்கள். நான் அல்லாஹ்வின் அடிமை. அவன் எனக்கு வேதத்தை தந்து என்னை இறை தூதர் ஆக்குவான். என்னை அவன் அருள்வளம் மிக்கவனாக ஆக்கியுள்ளான். தொழுமாறும் சக்காத் கொடுக்குமாறும் எனது தாய்க்கு நல்லது செய்யுமாறும் அவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். நான் ஆதிக்கம் செலுத்துபவனாய் இருக்க மாட்டேன். நான் பிறந்த நாளிலும் மரணிக்கும் நாளிலும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளிலும் என் மீது அமைதி இருக்கும் என குழந்தை பேசியது. இந்த பேச்சின் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதமாக பிறந்தவர். அவர் கடவுள் அல்ல, கடவுளின் தூதர். அவருக்கு வேதம் வழங்கப்பட்டது. அவர் அமைதியான முறையில் இயற்கையாக மரணிப்பார். மறுமையில் ஈடேற்றம் பெற்றவராக அவர் இருப்பார் என்ற உண்மைகள் உரத்து கூறப்படுகின்றன. அல் குர்ஆனில் இந்த சம்பவத்தை மரியம் எனும் 19வது அத்தியாயத்தில் 17 மற்றும் 33வது வசனங்களிலும் 3ஆம் அத்தியாயத்தில் 35 மற்றும் 38 வரையுள்ள வசனங்களிலும் நாம் காணலாம்.